Hi friends, welcome to Rabiya ismail cooking. நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா prawn biryani எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலுக்கு subscribe பண்ணலனா subscribe பண்ணிக்கோங்க. இந்த bell ஐகானை press பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த prawn biryaniல ஒரு 3 டிப்ஸ் தர போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லும் பாருங்க. prawn biryani செய்யிறதுக்கு நான் 3/4 கிலோ prawn எடுத்துர்க்கேன். நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ராவாக ப்ரான் எடுத்திங்கன்னா இன்னும் நல்லதாக இருக்கும் பிரியாணி. இப்போ நம்ம ப்ரானை வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு சால்ட்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், கரம் மசாலா, ஆஃப் லெமன் வந்து நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ இதை நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடியே நம்ம இதையும் ரைஸை வந்து ஒரு சைடில் ஊற வச்சுக்கலாம். இதை மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பிரியாணி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன அப்படின்னாக்க, ப்ரான் பிரியாணி பண்ணுறது வந்துட்டு இந்த ப்ரானை ஃப்ரை பண்ணுறது வந்துட்டு நம்ம நார்மல் ஆயிலில் ஃப்ரை பண்ணாமல் தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணாக்க ரொம்ப பிரியாணி வந்து ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ப்ரான் சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட் வந்துட்டு அந்த ப்ரானோட டேஸ்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ப்ரானை நம்ம தேங்காய் எண்ணெயில் வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. இந்த ப்ரானை ஃப்ரை பண்ணுறதுக்கு மட்டும் நல்லா தேங்காய் எண்ணெய் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இதை வந்துட்டு ஃபுல்லத்தையும் ரொம்ப டீப்பாக ஃப்ரை பண்ண அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம தம் போட போகிறோம். இப்போது அதே எண்ணெயில் மசாலாவிலே நம்ம வந்துட்டு ஆனியனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு ஆனியன் ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் பத்தாது, அதுக்கு வந்துட்டு நம்ம நார்மல் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் சன்ஃப்ளவர் ஆயில் எது நீங்கள் யூஸ் பண்ணிங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது வந்துட்டு ஃப்ரை ஆகட்டும். இன்னொரு சைடில் நம்ம ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுருக்க ரைஸ் எடுத்துக்கலாம். அதில் வந்துட்டு பட்டை, மேகி மசாலா, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கீ வந்துட்டு நான் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதில் வந்துட்டு கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி, நல்லா கொதிக்க வச்சுருக்க ஹாட் வாட்டரை அளந்து 1க்கு 1.5 நான் கிளாஸில் தண்ணி அளந்து ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த தண்ணியை வந்துட்டு இந்த ரைஸ்லேருந்து நம்ம ரைஸ் வந்துட்டு வடிகட்ட போகிறதில்ல, அப்படியே நம்ம வந்து கரெக்டாக வந்துட்டு தண்ணி அளந்து எடுத்துக்கலாம். இந்த ரைஸுக்கான சால்ட் எடுத்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். செகண்ட் டிப் என்னென்னா, இந்த மாதிரி ரைஸ் பண்ணும்போது ரைஸ் நல்லா ஒயிட்டாக வரத்துக்கு இன்னும் நல்லா வந்துட்டு பார்த்தா ரைஸ் வந்து நல்லா பாலிஷாக இருக்க மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, அது காய்ச்சின பாலாக இருந்தாலும் பரவாயில்ல, நார்மல் நம்ம காய்ச்சாத பாலாக இருந்தாலும் பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரைஸ் வந்து ஒரு பக்கம் வேகட்டும். ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இதுலேயும் கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு 1லேருந்து 4 மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது வந்து ஒரு லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா இதில் லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ரைஸ் வந்துட்டு வேகட்டும். இப்போது நம்ம இதில் வந்துட்டு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 1 மினிட் அளவுக்கு குக் ஆகட்டும். இதில் வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த ப்ரானையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு, இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போது இந்த தண்ணியோடையே நம்ம ரைஸ் வேக வச்சுருக்க இந்த தண்ணியோடையே நம்ம ரைஸ் வந்துட்டு அப்படி லேயர் பண்ணாமல் அப்படியே மேலே போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு மசாலாவும் இந்த ஒயிட் ரைஸும் சேர்ந்து தம் போட போகிறோம்.
ஒரு சைடில் சாஃப்ரானை வந்துட்டு நம்ம வந்துட்டு பாலில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். சாஃப்ரான் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து கலர் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். கலர் பவுடர் யூஸ் பண்ண விருப்பம் இல்லாதவங்க லைட்டாக மஞ்சத்தூளை வந்து பாலில் கலந்து யூஸ் பண்ணால் எல்லோ கலர் நமக்கு கிடைக்கும். இதை ரைஸை வந்து நல்லா ஈவன் பண்ணி விட்டுட்டு இந்த சாஃப்ரானை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது போகிற இடத்துலலாம் வந்துட்டு கொஞ்சம் எல்லோ கலரும் ரெட் கலரும் மாதிரி நமக்கு கிடைக்கும். சாஃப்ரானோட டேஸ்ட்டும் இன்னும் பிரியாணிக்கு வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது மேலே கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி, ஃப்ரைங் ஆனியன் இருந்துச்சு அப்படின்னா இது மேலே போட்டுக்கலாம். நட்ஸ் வந்துட்டு ஃப்ரை பண்ணியும் போட்டுக்கலாம். இப்போ இதை வந்துட்டு நம்ம 15 to 20 minutes வந்துட்டு தம் போட்டுக்கலாம். தேர்ட் டிப் என்ன அப்படின்னாக்கா, இது தம் போடுறதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ் பச்சை மிளகாய் இதில் மேலே வச்சுட்டு நம்ம தம் போட்டோன்னா அந்த பிரியாணியோட ஸ்மெல் வந்துட்டு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை வந்துட்டு 15 to 20 minutes வந்துட்டு தம் போட்டுக்கலாம். நான் வந்துட்டு குக்கர்லேயே மூடி வச்சுக்கிறேன். விசில்லாம் வந்து வைக்கல, ஏன்னா நமக்கு ரைஸ் வந்து முக்கால்வாசி வெந்துருச்சு. 15 to 20 minutes வந்துட்டு லோ ஃப்ளேமில் குக்கரை மூடி வச்சுருக்கேன். இப்போ பிரியாணி வந்து நல்லா ரெடியாகிடுச்சு. பார்த்திங்க அப்படின்னா அந்த மசாலாவுடைய தம் வந்துட்டு இந்த ரைஸில் நல்லா இறங்கியிருக்கும். ரைஸ் வந்து நல்லா ஒயிட்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம மசாலாவோட கலக்கும்போது கலர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மேலே வந்துட்டு ஒயிட் ரைஸை வந்துட்டு மேலே லைட்டாக ஒரு பக்கமாக ஒதுக்கிட்டு கீழேருந்து நம்ம மசாலாவோட இந்த ஒயிட் ரைஸோட கலந்து எடுக்கணும். ஒரு சூப் ப்ரான் பிரியாணி வந்து ரெடி பண்ணியாச்சு. இது வந்து என்னுடைய மதர்-இன்-லா சொல்ல செஞ்சது. ஸோ இது மேலே கார்னிஷ்காக நான் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரைங் ஆனியன் போடலாம். மேலே வந்து நட்ஸ் கூட ஃப்ரை பண்ணி போடலாம். பட் நான் அதெல்லாம் போடல, புதினா கொத்தமல்லி மட்டும் வச்சுருக்கேன். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.